இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிடுங்க. இன்னைக்கு என்னோட லாஸ்ட் மந்த் பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ற வீடியோவும், என்னோட பிக்கி பேங்க்ல எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்திருக்கு அப்படின்றது, அதுக்கப்புறமா இந்த மாசத்துக்கான பட்ஜெட், இது மூணையுமேவும் ஒரே வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். உண்டியலில் வந்து நான் அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை வந்து என் பட்ஜெட்டை பார்த்துட்டு நம்ம உண்டியல் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா எனக்கு லாஸ்ட் மந்த் வந்து செலவுகள் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு வேறு போயிட்டு வந்தோம் இல்லையா, அதனால் என்னோடய சேமிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் என்ன, ரொம்பவே கூட கம்மியாக இருக்கலாம். ஆனால் என்னோடய சேமிப்பு எனக்கு ரொம்ப பெருசு அப்படின்றதுனால அதையுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து என்னோடய எக்ஸ்பென்சஸ் எப்படி ஆச்சு அப்படின்றத பார்த்துடலாம். நான் எப்போவும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது தான், ஒவ்வொரு நாளும் உங்களோட செலவுகளை வந்து எழுதுங்க. அப்படின்னா தான் மாதத்தோட முடிவில் எந்தெந்த செலவுக்கு எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மந்த்து பிறந்த உடனேயும் எதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ப்ரீ பட்ஜெட் வந்து போட்டுருங்க. மாதத்தோட முடிவில் இந்த அமௌண்ட்டை நம்ம கரெக்டாக செலவு பண்ணியிருக்கோமா, எதுக்காக நம்ம ஒதுக்கணுமோ அதுக்காக தான் அந்த அமௌண்ட் வந்து செலவாயிருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் நோட்டு போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறது. ஈஸியாக மொபைலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, கடைசியில் வந்து பாதி நாள் நோட் பண்ணுவோம், பாதி நாள் நோட் பண்ணாமல் விட்டுருவோம். ஆனால் ஒவ்வொரு நாள் நைட்டுமேவோ நீங்கள் என்னென்ன செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அன்னன்னைக்கு எழுதிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு ரெகுலர் ரொட்டீனாக ஆரம்பிச்சிடும். உங்களோட செலவுகள் அத்தனையும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களோட செலவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும். நான் வந்து நவம்பர் மந்தில் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, டெய்லி ஆகிற செலவுகளை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு முடிவு பண்ணேன். ஒரு வாரத்துக்கு தேவையானதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாரம் வந்து லிஸ்ட் பண்ணிவிட்டு அன்னைக்கு என்ன தேவையோ அதை வந்து வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ கிராசரிஸ் வாங்கினேன் அப்படின்னா அது மந்த்லி தான் வாங்குவோம். இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று சின்ன ஐட்டம் வந்து தேவைப்படும் இல்லையா, அப்படி தேவைப்படுற ஐட்டமை வாரம் வந்து லிஸ்ட் பண்ணிக்குவேன். லிஸ்ட் பண்ணிவிட்டு சாட்டர்டே சண்டே இல்லை அந்த வாரத்தில் என்றைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பார்த்து வாங்கிக்குவேன். இப்படி தான் நவம்பர் மாதம் ஃபுல்லும் வந்து நான் வந்து ட்ரையல் பார்த்தேன். எனக்கு வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் மாதத்தில் வந்து என்னோடய கிராசரி வந்து ரொம்ப அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா அக்டோபர் மாதத்தில் ரொம்ப கம்மி. நான் வந்து ஊருக்கு போகிறதுனால ஊர்லேருந்து சில ஐட்டம்ஸை வந்து வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அப்படி நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த இது வந்து 1650 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். இதில் ஒரு தோசைக்கல்லுமே வாங்கியிருந்தேன். அது இன்க்ளூட் பண்ணி தான் இந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துருக்குறேன். அது 250 ரூபா, அதுக்கோட கரண்டி ஒரு 100 ரூபா, மொத்தம் 350 ரூபா அதுக்கானது. அப்புறம் ஆனியன், பட்டர் பீன்ஸு, இது எல்லாமே நான் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வர சில ஐட்டம் அப்படின்றது இருக்குது. ரெகுலராக நான் வந்து இதெல்லாம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வருவேன். தூக்க முடியாட்டியும் கண்டிப்பாக தூக்கி சுமந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு அது மஸ்ட் நீடட். சின்ன வெங்காயம்லாம் இங்கே கிடைக்கவே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஊரில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதில் அப்படியே டபுளாக இருக்கும். அதனால் எப்போலாம் நான் ஊருக்கு போகிறேனோ அப்போ ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க போகிறேன் அப்படின்னா 2லேருந்து 3 கிலோ வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். அந்த 3 மாதத்துக்கு அதை வச்சு எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ அப்படி நான் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துடுவேன். இப்போ பார்க்கலாம், கேட்டகரி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டேன். கிராசரிஸ்க்காக 4297 ரூபா வந்து ஆயிருக்கு. வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸுக்காக 757 ரூபா ஆயிருக்கு. ஒரு வாரம் வந்து வீட்டில் இல்லை அப்படின்றதுனால கிராசரிஸ் வந்து இவ்வளோ ஆனதுக்கு இந்த மாதம் கிராசரிக்கான அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறையாக தான் ஆகும். நான்வெஜ் அண்ட் எக்குக்காக 297 ரூபா. ஒரே ஒரு தடவை மட்டும் தான் நான்வெஜ் வாங்கியிருக்கு. தீபாவளி அப்போ கூட நான்வெஜ் எடுக்கலை. அப்படியே தீபாவளிக்கு வந்து ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது தீபாவளி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் நான் வந்து தீபாவளி செலவுகள் மொத்தமே பார்த்தது. அதனால் இங்கே என்னோடய பட்ஜெட்டில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் ஆகலை தீபாவளி வந்தது கூட. அப்புறம் ஸ்நாக்ஸுக்காக 625 ரூபா இருக்குது. பெட்ரோலுக்காக 300 ரூபா, ஹோட்டல் எக்ஸ்பென்சஸ்க்காக 290 ரூபா. தீபாவளிக்கு மறுநாளும் நான் வந்து மார்னிங் வந்து ஹோட்டலில் இட்லி தோசை ஏதாவது வாங்கிட்டு வாங்க, மாவு வந்து அரைக்கலன்னு சொன்னதுனால ஷாப் எதுவுமே இல்லை, நான்வெஜ் ஷாப் தான் இருந்ததுனால அன்னைக்கு இந்த அமௌண்ட் வந்து ஆச்சு. ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்க்காக 630 ரூபா. இது வந்து இந்த மாதம் நவம்பர் மாதத்தோட ஓவரால் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ். இப்போ நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா டிக்கெட் மட்டும்தான் என்னோடய எக்ஸ்பென்சஸில் கொண்டு வருவேன். அது போக சின்ன ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பண்ணது எல்லாம் சேர்த்து தான் இந்த அமௌண்ட்டு. டெய்லி எக்ஸ்பென்சஸ் வந்து 270 ரூபா இருக்குது. பர்சனல் கேருக்காக 280 ரூபா. பாப்பாவுக்கு தம்பிக்கு வந்து இந்த தடவை வந்து லோஷன், பவுடர் இது எல்லாமே வாங்கினோம். ரைஸ்க்காக 300 ரூபா, சிலிண்டருக்காக 1000 ரூபா. சிலிண்டருக்கான அமௌண்ட் வந்து லாஸ்ட் மந்த் உள்ளது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியாச்சு.
இந்த மாதம் 500 ரூபாய் இருக்கு இல்லையா, இதில் தான் நான் வந்து டோட்டலாக வந்து பார்க்கணும். அப்போது ஏதாச்சும் ஒரு செலவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த அமௌண்ட்டை வந்து இதுக்காக நான் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து என் பட்ஜெட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதுதான் நான் நவம்பர் மாதம் ப்ரீ பட்ஜெட் போட்டது. டோட்டல் அமௌண்ட் என்னோட இன்கமாக நான் கொடுத்தது வந்து 65,000 ரூபாய். குலுக்கு சீட்டுக்காக 1000 ரூபாய் 5ஆம் தேதி வந்து பே பண்ணியாச்சு. 5 லேக் சீட் ஒன்று போட்டிருக்கு. 23,400 ரூபாய் அதுவும் 5ஆம் தேதி பே பண்ணோம். வட்டி வந்து 3,000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். மொபைல் பில் வந்து 2,000 ரூபாய் 23ஆம் தேதி வந்து பே பண்ணோம். கரண்ட் பில் வந்து 2,000 ரூபாய் 23 பே பண்ணால் ஆல்ரெடி பே பண்ணியாச்சு. பே பண்ணுற டேட்டை வந்து இங்கே நான் கொடுத்துருக்குறேன். எந்தெந்த டேட்டில் எப்படிலாம் நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. கரண்ட் பில்லுக்காக 2,000 ரூபாய் ஆனால் யூஸ் பண்ணது வந்து 2,035 ரூபாய். இதுக்காக 12,000 ரூபாய். சங்கம்க்கு வந்து 8,000 ரூபாய். லாஸ்ட் மந்தோட என்னோட சங்கமில் வந்து 2 விதமான அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஒன்று பொது அமௌண்ட்டு, அது வந்து எல்லாருமே அமௌண்ட்டு பே பண்ணுறதுலேருந்து அமௌண்ட் கொடுக்கறது. இன்னொரு அமௌண்ட்டு வந்து லோன் வந்து 10 பேர் மெம்பராக இருக்கோம் அப்படின்னா அந்த 10 பேருக்குமான அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க. அப்படி வந்து அந்த லோன் அந்த 10 பேருக்கும் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த மாதம் எப்போ வரும் அப்படின்றது தெரியலை. அப்படி லோன் வந்துச்சு அப்படின்னா இந்த வட்டி நான் 3,000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் நான் பார்த்துட்ருக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு லோன் சாங்ஷன் ஆகுது. அந்த லோன் அமௌண்ட்டை வச்சு நான் வந்து வரப்போகிற பட்ஜெட்டில் வந்து எப்படி நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்ற எல்லாத்தையுமே அப்கமிங்கில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ட்ராவல், எமர்ஜென்சி, ஃபெஸ்டிவல் இதுக்காக நான் 3,000 ரூபாய் கொடுத்துருந்தேன். அது போக ஆல்ரெடி வந்து ஒரு 6,000 7,000 கிட்ட இருந்துச்சு. அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து தான் இப்போ வந்து ஊருக்கு போயிட்டு வந்திருக்கு. அது போக ஜுவல் வாங்கினதுக்கு வந்து தீபாவளிக்கு வந்து ஹாஃப் சேலரி வந்து போனஸ் கொடுத்தாங்க. 30,000 வந்து போனஸ் வந்துச்சு. இதில் தான் அந்த என்னோடய ஹஸ்பண்டோட தம்பி பொண்ணுக்கு வந்து ஜுவல் வாங்கினது அந்த அமௌண்ட்டில் தான் வாங்கினோம். பேலன்ஸ் வந்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்க்காக தான் யூஸ் ஆச்சு. ஊருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தோம் அப்படின்னா 20,000 வரைக்கும் செலவாகும். அதனால் மேக்ஸிமம் எப்போவுமே ஊருக்கு போகிறத ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி பார்க்குற மாதிரி தான் வச்சுக்குவேன். ஏன் அப்படின்னா எங்களுக்கு ட்ராவலுக்கு டிக்கெட் போடுறது மட்டுமே இப்போ பாப்பாக்கும் டிக்கெட் போடுறோம். 3,000 டேக்ஸோடு சேர்த்து 3,500 ரூபா வரும். 7,000 ரூபா வந்து டிக்கெட்டுக்காக மட்டுமே ஆயிரும். மினிமம் 15,000லேருந்து மேக்ஸிமம் 20,000 வரைக்கும் எனக்கு ஊருக்கு போனேன் ஒரு தடவை அப்படின்னா எனக்கு வந்து தேவைப்படும். அதனால் எப்பப்போலாம் எக்ஸ்ட்ரா இன்கம் வருதோ அந்த இன்கம்மை நான் ஊருக்கு போகிற மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதம் முன்னாடியேவும் அதுக்கான பிளானை வந்து நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்னோடய சேல்ரி வந்து என்னோடய கமிட்மெண்ட்டுக்கும் எங்களோட வீட்டுக்கு செலவுக்குமேவும் கரெக்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் நான் வந்து மற்ற ஏதாச்சும் திடீர்னு வர செலவு எல்லாத்தையுமேவும் மேனேஜ் பண்ணிகிட்ருக்குறோம் எக்ஸ்ட்ரா வர்ற இன்கம்மை வச்சு. இது எதுக்காக இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களுமேவும் எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம சேனல் குருசாமி பொண்ணில் வீடியோ போட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து HomemakerThought இதில் வந்து வீடியோஸ் போடுற மாதிரி பார்த்துக்குவோம். அப்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 சேனல்லையுமேவும் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என்னோட நீங்களும் உங்களோட நானும் இன்ட்ராக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளையிலேருந்து அந்த சேனலில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் வந்து வீடியோஸாக மேக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சேனலை எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம், எப்படி வந்து வீடியோஸ் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நெக்ஸ்ட்டு ஹோம் எக்ஸ்பென்சஸ்க்காக வரலாம். கேஸ்க்காக 500 ரூபாய் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் மந்த்து என்னோடய டோட்டல் அமௌண்ட்டும் 0 பண்ணிட்டேன் அப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போது 1000 ரூபாய் அப்படின்னா இது வந்து நான் எக்ஸஸாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரைஸ்க்காக 500 ரூபாய் கொடுத்துருந்தேன், 300 ரூபாய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கிராசரிஸ்க்காக 3,000 ரூபாய் வந்து என்னோடய பட்ஜெட்லேயே நான் அதிகமாக தான் கொடுத்துருந்தேன். ஆனால் யூஸ் பண்ணது 4,297 ரூபாய். அப்போது ரொம்ப ரொம்ப எக்ஸஸ். இதில் வந்து நிறைய வந்து ஃபேன்சி ஐட்டம், அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா தோசைக்கல் வாங்கினது, தம்பிக்கும் பாப்பாக்கும் நியூவாக செப்பல் வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி ஐட்டமே இதுவே ஒரு 1000 ரூபாய் கிட்ட வந்துடும். அப்போது கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200-300 ரூபா தான் நான் வந்து எக்ஸஸாக பண்ணியிருப்பேன். இருந்தாலும் எல்லாமே கிராசரிஸ்லையே கொடுத்துருவேன். வெஜ்ஜுக்காக 1000 ரூபாய் நான் கொடுத்தது 757 ரூபா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான்வெஜ்ஜுக்காக 1000 ரூபா 297 ரூபா வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஸ்நாக்ஸுக்காக 800 ரூபா 625, டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்காக 1,500 ரூபா 270 ரூபா தான் யூஸ் பண்ணியிருக்கு. இதுதான் நான் வந்து சொன்னேன். எப்படிலாம் குறைக்க முடியுமோ அந்த மாதிரி குறைச்சி அந்தந்த கேட்டகரியிலேயே கொண்டு போய் அந்த அமௌண்ட்டை வந்து போட்டுட்டேன்.
பெட்ரோலுக்காக 500 ரூபாய் 300 ரூபாய் தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஹோட்டல் ஃபுட்டுக்காக 1200 290 ரூபாய் தான் யூஸ் பண்ணியிருக்கு. இடையில தீபாவளி இருந்தது, அது தீபாவளி எக்ஸ்பென்சஸில் போட்டதுனால. அடுத்து பர்சனல் காருக்காக 280 ரூபாய், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்க்காக 630 ரூபாய். டோட்டலாக 9046 ரூபாய் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. இதில் நான் மில்க்கு மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு மில்க்கு மந்த்லி வந்து நான் 900 ரூபாய் வந்து கொடுக்கணும். அப்படி நான் 900 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னா 853 ரூபா வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 9899 ரூபா வந்து என்னோடய ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா தாத்தா பாட்டி வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னோடய அம்மா வந்து என்னோடய 2 பசங்களுக்கும் அமௌண்ட் கொடுத்தாங்க. 2000 ரூபாய் கொடுத்தாங்க. என்னோடய அத்தை மாமா வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. டோட்டலாக 3000 ரூபாய் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 3000 ரூபாயுமேவும் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் என்ன தேவையோ அதை வாங்குறதுக்காக தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்குது. இப்போ நான் பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வச்சு நான் யூஸ் பண்ணிக்குவேன். அவங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் வாங்குறது. இப்போது பிக்கி பேங்கை வந்து ஓப்பன் பண்ணி லாஸ்ட் மந்த்து எவ்வளோ அமௌண்ட்டை சேர்த்துருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். $200, 3, 4, 5, 6, 7, 8, 820 rupees வந்து லாஸ்ட் மந்த்து என்னோடய சேவிங்ஸாக வந்து இருக்குது. இதை வந்து அப்படியே இருக்கட்டும். டிசம்பர் மந்த்து சேவிங்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிசம்பர் 31 இந்த தடவை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நியூ இயர் அன்னைக்கு என்கிட்ட வந்து கோல்டு காயின் கையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு என்கிட்ட 820 ரூபாய் வந்து லாஸ்ட் மந்த்து சேவிங்ஸாக இருக்குது. அடுத்ததான் இந்த மாதம் டிசம்பருக்கு நான் எப்படி வந்து பட்ஜெட் போட்டிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதமும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான செலவு இருக்குது. அது என்ன அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதையும் உங்ககிட்ட சொல்கிறேன். டிசம்பர் மாதம் எங்களோட ப்ரீ பட்ஜெட்டாக நான் 70,000 வந்து கொடுத்துருக்குறேன். இதில் 65,000 என் ஹஸ்பண்டோட இன்கம் ப்ளஸ் 5,000 வந்து லாஸ்ட் மந்த் எனக்கு யூடியூப்லேருந்து 10,000 இன்கம் வந்துச்சு. 5,000 வந்து 5,000 ரூபா வந்து நான் ஊருக்கு போனேன் இல்லையா, அப்போம்போதே நான் யூஸ் பண்ணிட்டேன். பேலன்ஸ் 5,000 ரூபா இந்த மாதத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சது. டோட்டலாக 70,000 வந்து இந்த மாதத்துக்கு நான் இன்கமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது செலவுகள் மொத்தத்துக்கு சமாளிக்கிறதுக்காக. இதில் ஆஸ் யூஷுவல் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். குலுக்கு சீட்டுக்காக 1000 ரூபா கொடுத்துருக்குறேன். இந்த மாதம் சீட்டுக்காக 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குது. வட்டிக்காக 300 ரூபாய், ரெண்ட்டுக்கு 12,000 ரூபாய், கரண்ட் பில்லுக்கு வந்து 2,000 ரூபாய், ஹோம் எக்ஸ்பென்சஸ்க்காக 10,000 ரூபாய் கொடுத்துருக்குறேன். மகளிர் குழுவில் வந்து இந்த மாதம் நான் வந்து லாஸ்ட் மாதம் 50,000 ரூபாய் எடுத்தேன். அதில் தான் நான் வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக 5,000 ரூபாய் பே பண்ணணும். அதோட இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே காமனாக பே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இது எல்லாத்துக்குமா வந்து நான் 5,500 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறேன். எனக்கான லோன் வந்துருச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து அப்படியேவோ 10,000 வந்து மாறிடும். இது எப்போ மாறுது அப்படின்றதையும் நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மொபைல் பில்லுக்காக 2,000 ரூபாய் கொடுத்துருக்குறேன். ஸ்கூல் ஃபீஸ் வந்து இந்த மாதம் கட்டணும். 20,000 ரூபாய் வந்து பே பண்ணணும். பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து மொத்தம் 40,000 ரூபாய். ஏற்கனவே 20,000 ரூபாய் பே பண்ணியாச்சு. இந்த மாதம் வந்து 20,000 ரூபாய் பே பண்ணணும். இதுக்காக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. 10,000 ரூபாய் கையில் இருக்குது. இன்னும் 10,000 ரூபாய் வந்து தேவைப்படுது. கண்டிப்பாக இதை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் ரெடி பண்ணி தான் ஆகணும். அவங்க வந்து ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். அவங்களோட இன்கம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த அமௌண்ட்டு நான் வந்து பே பண்ண போகிறது இருக்குது. அது போக ஸ்கூல் வேனில் தான் வந்து பாப்பாவை அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக ஒரு 10,000 ரூபாய். டோட்டலாக அவங்க 20,000 ரூபாய் ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாத்தையுமே பே பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 10,000 மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு இந்த 10,000 வேனுக்காக உள்ளதை வந்து நெக்ஸ்ட் மந்த் பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொரு மாதமேவும் எனக்கு ஆக போகிற எக்ஸ்ட்ரா செலவுகளையுமேவும் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி எனக்கு எங்களுக்காக எந்த தேவையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க 20,000 வரைக்கும் இன்கம் வந்து எடுப்பாங்க. அந்த 20,000 வந்து 2 மாதத்துக்கு ஒருக்க இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா 50,000 வந்து யாருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கோ அவங்களுக்கு கொடுத்து இப்படி தான் எங்களோட கடனை வந்து நாங்கள் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கிறோம். இது வந்து உங்களுக்கு ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இதில் பேலன்ஸ் 800 ரூபாய் இருக்கு இல்லையா, இதையும் சேர்த்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறேன். ஏன் அப்படின்னா மாதம் பிறந்தவனையும் சேவிங்ஸாக 1000 ரூபாய் எடுத்து வைக்கணும் என்னோடய கோல்டு வாங்குறதுக்காக அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா.
அதுபடி 1000 ரூபாய் வந்து எடுத்து வைக்கணும். இன்னும் சேலரி வரல, அதனால தான் எடுத்து வைக்கல. இப்போ நீங்கள் உண்டியலை ஓப்பன் பண்ணி காட்டும் போது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அமௌண்ட்டை இன்னும் ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லி. சேலரி வந்த உடனேயும் நான் வந்து ஆட் பண்ணிடுவேன். கேஸ்க்காக 500 ரூபாய், ரைஸ்க்காக 500 ரூபாய், கிராசரிஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கிறேன் 2000 ரூபாய்க்கு. நான்வெஜ் வெஜ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்காக 1200 ரூபாய், நான்வெஜ்ஜுக்காக 1200 ரூபாய், மில்க்குக்காக 900 ரூபாய், ஸ்நாக்ஸ்க்கு 600 ரூபாய், பெட்ரோலுக்கு 500 ரூபாய், ஹோட்டல் ஃபுட்டுக்காக 900 ரூபாய், டெய்லி எக்ஸ்பென்ஸுக்காக 1500 ரூபாய், டோட்டலாக 10,800 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறேன். பார்க்கலாம் மாதத்தோட முடிவில் எந்த மாதிரி வந்து செலவாயிருக்கு. நான் கண்டிப்பாக வந்து ஸ்கூல் ஃபீஸை பே பண்ணி தான் ஆகணும். அப்படி பே பண்ணுறேன்னா அப்படின்ற எல்லாத்தையும் நான் மந்த் எண்டில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு இடையிலையே என்னால் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம தான் விளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறனாலேயே அந்த விளாகில் ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். இப்படி தான் ஒவ்வொரு மாதமும் என்னோடய ஃபேமிலியை நாங்கள் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எது வேணும் வேண்டாம் அப்படின்றத ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாதத்தையுமேவும் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி எங்களோட ஃபினான்ஷியலை வந்து நாங்கள் ரொம்ப டைட்டாக தான் வச்சுட்ருக்கிறோம். அப்போ தான் நாங்களும் ஏர்ன் பண்ணணும், கண்டிப்பாக ஏர்ன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாருமேவும் சம்பாதிப்போம் அப்படின்றது எங்கள் 2 பேரோட ஒப்பீனியன். இந்த மாதிரி நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும் அப்படின்றது என்னோட எண்ணம். அதுக்காக தான் ஒவ்வொரு நாளுமேவும் சேமிப்பு இருக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.